துப்புனதுக்கு அறைய பாத்தியா? சரியான பிள்ளடா. எம்ஜிஆர் வேலையெல்லாம் எப்படி பாக்குறா பாரு. ஆம்பளை பையன் நாம கேட்க வேண்டிய ஒரு விஷயத்த பொம்பளை பிள்ளை அரைஞ்சு கேட்டா பாரு. தைரியம்னாலும் ஓ விட்டு தைரியம் ஏ விட்டு தைரியம் இல்ல, ஊருப்பட்ட தைரியம்டா. ஒருவேளை பெருமாள் உனக்கிட்ட அந்த பிள்ளைய காட்டியிருப்பாரோ? மருது உனக்கு நேத்து கடன் செலுத்த கண்ணடக்கம் வாங்கணும். கடைய பாருங்க. இங்கே வாங்க. இது போட்டு பாரு. நீ போடு. இது போட்டு பாரு. நல்லா இருக்கா? இதானே பாரு. ஏய் பாக்கியம், இத பாரு. கொஞ்சம் பெருசா கொடுங்க. இது சூப்பரா இருக்குடி. புது டிசைனா இருக்குல்ல? நல்லா இருக்குப்பா. அப்பதா காட்டு. அப்பதா இது பாரு. புலி நகர். மன்னிச்சிடுங்க, தெரியாம. எவ்வளவு தைரியம் இருந்தா மேல கை வைப்ப? இல்ல உனக்கு எப்படி தைரியம் இருந்தா என் பேரன அறைவேன். என்ன தைரியம் தான் என் புள்ளைய அடிப்ப? என்ன தைரியம் தான் எங்க அப்பத்தாவை என் கண் முன்னாடி அடிப்ப? என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவே அடிப்ப? இது யாரா? அட கலெக்ஷன் ஜி. இங்க கீழே கீழே அவங்கதான் சாட் பூர்த்தி விளையாடுறாங்களே. உன்னை எவன் உள்ள வர சொன்னது? செவ்வளு நல்லா கிழிஞ்சிச்சா? இவர் அடிப்பாராம், இவர் அடிப்பாராம், இவர் அடிப்பாராம். இப்ப நான் யார் அடிக்க? நீங்க வேணா உங்களே அடிச்சுக்கங்க. என்னது? இல்லங்க சார், ரொம்ப டென்ஷனா இருந்தா குவார்டர் அடிங்க, கூலிங்கா இருந்தா டீ அடிங்க. ஏடா சொன்ன? சாரி. இவனெல்லாம் காரி துப்புனால எச்சி வெஸ்டாயனா அவனை போய் அடிக்க போயிருக்க. சார் அடிச்சதுக்கு வேணா கேஸா போடுங்க. தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ராஜா, கொலையே நடந்தாலே டவுனுக்குள்ள கேஸ் போட மாட்டான். இதுக்கு போட்டுருவோமா என்ன? நீ என்னடா உலகம் தெரியாம பேசுற? என்ன வக்கீல் சார், வரும்போது சொல்லி கூட்டு வரலையா தம்பியா பிள்ளைய? என்ன சேப்பு சட்டா உன்னை அடிக்க நீ பிட்பாயிட்டா என்ன? உன்ன மாதிரி வீரமான ஆளுகளுக்கு என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேற. பாத்துக்க. யாராச்சும் எடுத்து கொடுத்துட்டு போங்க. ஏட்டையா எடுத்து கொடுத்துருங்க. வாங்கப்பா போலாம். ஏய், உங்க 4 பேத்துல எவனாச்சும் ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டு போங்கடாண்ணா. சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீ பேசாம இரு. ஒன்னாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. எடுத்து கொடுத்துட்டா போலாம்ல? போலாம் போலாம். ஏல மருது, அந்த சாவி எடுத்து கொடுறா. ஆத்தாடி, இம்புடி சாவி உள்ள இருக்கு. ஏன் சார் இதே சோழியா தான் இருப்பீங்க போல இருக்கு ஸ்டேஷன்ல. சரியில்லையே, உங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. சார் இந்தாங்க சார் உங்க சாவி. சும்மா நச்சுன்னு இருக்கா? சும்மா முறைக்காதீங்க சார். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு என் பேரன் முதல்ல தட்டுல இட்லியை போடுவான், அப்புறம் தலையில இடிய போடுவான், அப்புறம் அவர் சாவியை திருப்பி கக்கூஸ்ல போடுவார். நீ பேசாம இருடா. பேசாம இரு. சும்மா பொம்பளைகளுக்கு ஆத்திரம் இருந்தா மட்டும் போதாது, அறிவும் வேணும். என் பேரனுக்கு அது சாஸ்தி. வாடா போலாம்.